இப்போ ஃபர்ஸ்ட்டு ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுலேருந்து அடுத்த சைக்கிள் வரதுக்கு டைம் கேப் எவ்வளோ நாட்கள் இருக்கணும்? அது எதுவும் டைம் பீரியட்ஸ் எதுவும் இருக்கா மேம்? ஜென்ரலாக அப்படி எதுவும் இல்லை. பிகாஸ் நம்ம எல்லாருமே வி ஆர் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ எல்லாருக்கும் எனக்கு நார்மலாக இருக்கிறது வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்காது. அந்த தேர்ட் பர்சனுக்கு அது நார்மலாக இருக்காது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு சைக்கிள் இருக்கும். ஜென்ரலாக வந்து அந்த ஃபஸ்ட்டு பீரியட் வர்றப்பயே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களோட நார்மல் அந்த பிரெயின் ஃபங்க்ஷன் அஸ் வெல் அஸ் ஒவேரியன் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து ப்ராப்பரி அந்த பாத்வே வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப சில கேர்ள்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு பீரியட் பார்ப்பாங்க. அந்த ஏஜ் ஆஃப் மெனார்கி, பியூபர்ட்டின்னு நம்ம சொல்கிறோம். பட் அப்புறம் அவங்களுக்கு ஆக்சுவலாக பீரியட்ஸ் அடுத்த பீரியட் வந்து 1 இயர்க்கு அப்புறம் கூட வரலாம். ஸோ தட் இஸ் ஸ்டில் நார்மல் ஃபார் தட் சைல்டு. ஸோ சில பேருக்கு வந்து ரெகுலராகவே மாதம் மாதம் வந்துடும். சில பிள்ளைங்களுக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை, சில பேருக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் வரும். அது எல்லாமே நார்மல். த ஒன்லி திங் தட் இஸ் அப்நார்மல் என்னன்னா, ரொம்ப தாங்க முடியாத வலி இருக்குது அவங்களுக்கு பீரியட்ஸ் டைமில். அப்படி இல்லை அப்படின்னா வந்து வர்ற பீரியட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸசிவாக இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது அண்ட் ப்ரொலாங்டாக இருக்குது. அதாவது ஒரு 4 நாள் 5 நாள் மேக்ஸிமம் 7 டேஸில் ஸ்டாப் ஆகாமல் தொடர்ந்து 15 டேஸ் 30 டேஸ் அந்த மாதிரி படுறது வந்து அப்நார்மல். இன்னொன்று வந்து நமக்கு அந்த டைம் கேப் சொல்லவே முடியாது. எது நார்மல், 1 வருஷத்துக்குள்ள வந்துருமா, 6 மந்த்ஸ்க்குள்ள வந்துருமா நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு சைல்டு ஒவ்வொரு மாதிரி. இன்கேஸ் உங்களுக்கு அதை நினச்சி நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து பயந்தாலோ இல்லை ஏதோ சப்போர்ட் தேவைனாலும் நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஏதோ பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த பொண்ணு 4th தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஐ மீன் அந்த கேர்ளை கூட்டிகிட்டு வரல, பட் பேரண்ட்ஸ் வந்தாங்க. பிகாஸ் தே வர் நாட் ஷுர் இது வந்து பீரியட்ஸா இல்லை ஒரு யூடிஐ மாதிரி ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்தால் அங்கேருந்து ப்ளீடிங் ஆகுதா என்னன்னு தெரியலன்ட்டு. பட் இது வந்து எந்த வகையிலையும் அந்த சைல்டோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. ஷி இஸ் கோயிங் டு ரெகுலராக ஸ்கூல் போகிறாங்க, ரெகுலராக அவங்க பண்ணுற விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் டோல் தெம், நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், வெயிட் அண்ட் சி. அடுத்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துச்சுன்னா தென் இட் இஸ் ப்ராபப்ளி அவங்க பியூபர்ட்டி அட்டன் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. இது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தனியாக கவுன்சிலிங் எதுவும் தேவைப்படுமா மேம்? ஆக்சுவலாக குழந்தைங்க இதை பற்றி ரொம்ப அவங்க வரி பண்ணுற மாதிரி தெரியல. டு பி ஆனஸ்ட் வந்து இப்போ ஸ்கூல்ஸில் பிள்ளைங்க பேசிக்கிறாங்க, வித்தின் தியர் பியர் குரூப் வந்து பேசிக்கிறாங்க. பட் அது வந்து உங்களுக்கு நார்மலி ஒரு 12-13 இயர் ஓல்ட்ஸில் தான் அந்த டாக் இருக்குது. அதை விட யங்கர் சில்ட்ரனுக்கு இதை வந்து ரொம்ப அவங்க கிளாஸில் பேச மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் இன் கேஸ் இஃப் தே நீட் தே கேன் ஆல்வேஸ் கம் டு அஸ். அவங்க வந்து தே கேன் டிஸ்கஸ் இட்.